ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியாவின் சுழற்பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் 218 ரன்களுக்கு இங்கிலாந்து அணி ஆல் அவுட் ஆனது. முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 135 ரன்களுக்கு ஒரு விக்கெட்டை இழந்துள்ளது. தர்மசாலாவில் நடைபெற்று வரும் ஐந்தாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பேட்டிங் செய்தது. முன்னதாக 100வது டெஸ்ட் போட்டியில் களமிறங்கிய அஸ்வினுக்கு இந்திய வீரர்கள் வரிசையாக நின்று உற்சாக வரவேற்பளித்த நிலையில் நினைவு பரிசும் வழங்கப்பட்டது. மைதானம் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக அமைய அஸ்வின் மற்றும் குல்தீப் யாதவ் பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் தவித்தனர். தொடக்க வீரர் ஜாக் ராலி 79 ரன்களை சேர்க்க மற்ற வீரர்கள் சொற்ப ரன்னில் ஆட்டமிழந்தனர். 57 ஓவர்களில் இங்கிலாந்து அணி 218 ரன்களை மட்டும் எடுத்து ஆல் அவுட் ஆனது. இந்திய அணி தரப்பில் குல்தீப் யாதவ் 5 விக்கெட்டுகளையும் அஸ்வின் 4 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணிக்கு ரோஹித் சர்மா மற்றும் ஜெய்ஸ்வால் அரை சதம் அடித்து சிறப்பான தொடக்கம் கொடுத்தனர். முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 135 ரன்களுக்கு ஒரு விக்கெட்டை இழந்துள்ளது. ரோஹித் சர்மா 52 ரன்களுடனும் சுப்மன் கில் 26 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர்.